நம்ம லைஃப் லாங் கூட எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும் 100 கோடி ரூபாய் சேர்க்கறது பெரிய விஷயம், சேர்க்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் பிரைவேட் வேலை பார்த்தாலும் சரி, இல்ல கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் சரி, 100 கோடி சேர்க்க முடியாது. இங்க ஒருத்தர் சாதாரண இன்ஜினியர் இருந்துட்டு 100 கோடி ரூபாய் கருப்பணத்தை பதுக்கியிருக்காரு. பதுக்கணும் மட்டும் இல்லாம ஈட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பணத்தை எரிக்கையும் கூட செஞ்சிருக்காரு. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய், நான் தான் உங்களை ஈட்டி மிகலன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீகாரை சேர்ந்த வினோத் ராய் அப்படிங்கிற ஒரு கிராமப்புற பணிகள்ல ஒரு சாதாரண கவர்மெண்ட் சிவில் இன்ஜினியர் இருக்காரு. இந்த இன்ஜினியர் வேலை இருக்கும்போது இன்ஜினியருக்கு அதிகபட்சம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? ஒரு 30 40 இல்லை 50 வச்சுங்களேன். 50 லட்சம் ரூபா, 50,000 ரூபாய் மாசம் சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி இவ்வளவு கொடி சேர்த்துருப்பாரு சொத்து? வாய்ப்பே இல்லையில. நீ பெரிய ஒரு சம்பளம் நடந்துருக்கு பாருங்க. இவரு டூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. பீகார்ல உள்ள பாட்னாவுக்கு போகும்போது ரகசிய போலீஸுக்கு ஒரு இன்ஃபார்ம் போகுது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிராமப்புற வேலை செய்யற இன்ஜினியருக்கு கருப்பணம் கொண்டு போறாரு, பெட்டியா பணம் கொண்டு போறாரு கார்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு பர்சனலா நியூஸ் போகுது. ரைட் பண்றாங்க. ரோட்லேயே வச்சு மடக்கி பிடிக்கலாம்னு பார்த்தா மிஸ் ஆயிட்டாப்புல, பிடிக்க முடியல. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல மனைவி மட்டும் வெளில நிற்கிறாங்க. நைட்டு 20 பொழுதாயிடுச்சு. நீ 20 பொழுது ரைடு பண்ணக்கூடாது, ஒரு பெண் மட்டும் தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரைடு பண்ணலாம், நீங்க போயிட்டு காலைல வாங்க சொல்லி இன்னொருத்தர் மனைவி சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க, இல்ல நாங்க வெயிட் பண்ணோம், வாட்டர் ஹாஸ்பிட்டல் வாட்டர் நாங்க பாத்துட்டே போறோம்னு சொல்லி வெளியில நிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா, நைட்டு விடிய காலம் ஆயிடுச்சு. விடிய காலம் போது ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ள. என்ன ஸ்மெல்னு பார்த்தா எரித ஸ்மெல் அடிக்குது. ஏதோ எரித ஸ்மெல் அடிக்குது, புகைற ஸ்மெல் மாதிரி வருது. உடனே வீட்டுல எட்டி பார்த்தா அந்த அளவுக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆயிருக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால நடந்தது என்ன அப்படின்னா, இவரு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இன்னொரு ராய் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் மனைவியிட சொல்லிட்டாரு, இந்த ரைடு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு, வருவாங்க கண்டிப்பா, நியூஸ் போயிடுச்சு, நான் வரலையும் சொல்லிடு அப்படி சொல்லி கதையை பூட்டிட்டு இருக்கிற பணத்தை ஃபுல்லா எரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 கோடியில இருந்து 3 கோடி ரூபாய்க்குள்ள மதிப்பு இருக்கு சொல்லி ரைட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. எரிச்சது மட்டும் எவ்வளவுதான் எரிச்சு, அந்த அளவு கூட ஒரு சென்ஸ், காமன் சென்ஸ் இல்ல, ஒரு புதிர் இல்ல பாருங்க. எரிச்சா ஸ்மெல் வராதா? இல்ல அந்த அவர் நினைச்சு என்னன்னா, எரிச்சு நம்ம சாம்பார் தரைச்சு பாத்திரம் ஊத்திடலாம் அப்படின்னு நினைச்சு அவர் யோசிச்சது. ஆனா அது நடக்கல. பாதி எரிஞ்சு பாதி எரியாம அவசரத்துல நைட்டு ஃபுல்லா கண் முடிச்சு எரிச்சுக்காரன்னு பாத்துங்களேன். ஒய்ஃபை வெளியில காவலுக்கு வச்சுட்டு, அப்ப அந்த அளவுக்கு மண்டமில கொண்டே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ஒரு கேனத்தனமான ஒரு ஐடியா பாருங்க அவருக்கு. எரிச்சிடலாம், எரிச்சு நம்ம கரைச்சி விட்டுடலாம் பாத்ரூம்ல சாம்பலா அப்படிங்கிற மாதிரி. காலையில வந்தோடனே அவன் ஹஸ்பண்ட் என்ன வரல, பரவாயில்ல விடிஞ்சிருச்சு ரைடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போய் பார்த்தா புகை மண்டலம். இந்த புகை எங்கே போகணும்? வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கும். போய் பார்த்தா எல்லா பக்கமும் ரூபா நோட்டு எரிஞ்சிருக்கு. 1 கோடியில இருந்து 3 கோடிக்குள்ள மதிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது போக தண்ணி தொட்டிக்கில 39,50,000 ரூபாய் ஒளிச்சு தண்ணி தொட்டிக்கில கவரை கட்டி உள்ள அமைச்சிருக்காரு. அதையும் மீட்டு எடுத்துடுறாங்க. இது போக கிட்டத்தட்ட அவரோட சொத்து மதிப்பு, அசையும் சொத்து, அசையா சொத்து 100 கோடி ரூபாயா. ஒரு சாதாரண இன்ஜினியருக்கு 100 கோடி ரூபாய் எங்க வந்துச்சு, எப்படி சம்பாதிச்சாரு, இதுக்கான கணக்கு வழக்கு என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அவர் வேற என்ன பொருள் அவங்க மீட்டாங்க அப்படின்னா, 18 இடப்பத்திரம், 18 இடப்பத்திரமும், நிலத்தோட பத்திரமும், 15 பேங்க் அக்கௌண்ட். நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதுக்கே 10 காசு இருக்கு இல்ல, 15 பேங்க் அக்கௌண்ட் மீட்டு இருக்காரு அவர் ஒரு ஆளுக்கு மட்டும். அது போக 29 நகை மீட்டிருக்காங்க. 39,50,000 ரூபாய் அமௌண்ட் ரொக்கமா கிடைச்சிருக்கு. ஒரு ஆள்கிட்ட இவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியர்கிட்ட அப்படின்னா, இன்னும் பெரிய பெரிய இடத்துல ரைடு பண்ணாலும் பெரிய அளவு கிடைக்கும். சரி, கைது பண்றோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கைது பண்றாங்க, மனைவியும் கைது பண்றாங்க, இன்னொருத்தரையும் கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது மனைவி கீழே வந்துடுறாங்க, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க ஜெயிலுக்கு. கூட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன மேல வழக்கு போடுறாங்க அப்படின்னா, ஊழல் பண்ண கருப்பு பணம் அப்படின்னும், அதாவது ஆதாரத்தை அழிக்க முயன்றதாக அழிச்சதாக ஒரு கேஸ். கிட்டத்தட்ட 3 கேஸ் போட்டுறாங்க அவங்க மேல. இது ஒரு சாதாரண இன்ஜினியர் இவ்வளவு பணம் எங்க வந்துச்சு அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு சாதாரண இன்ஜினியர்கிட்ட 50,000 60,000 சம்பளம் வாங்குறவங்க அதிகபட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட், இவள்கிட்ட ஒரு இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, இன்னும் பெரிய பெரிய அதிகாரிகிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம், அதிர்ச்சியாகவும் இருக்கு. 100 கோடி ரூபாங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? லைஃப் லாங் சம்பாதிச்சாலும், சாறு வரையும் சம்பாதிச்சாலும் நம்ம 100 கோடி ரூபாய் ஒன்னா பார்க்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. அதான் உண்மை.
நீங்க கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் சரி, லீகலா ஒண்ணும் பண்ணவே முடியாது. லீகலா இருந்தாலும் லீகலா சம்பாதிக்கவே முடியாது அவ்வளவு காசு. இல்லீகலா பண்ணதான் உண்டு. ஒரு சாதாரண இன்ஜினியர்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, பெரிய பெரிய ஆபீசர்கிட்ட, பெரிய பெரிய அதிகாரிகிட்ட, அப்போ அரசியல்வாதிகிட்ட நினைச்சு பாருங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. கேஸ் போட்டுக்காம தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இது பீகார்ல பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்பட்டிருக்கு, அதிர்ச்சியும் ஆட்சியும் ஏற்பட்டிருக்கு. ஒரு சாதாரண இன்ஜினியர்கிட்ட இவ்வளவு பணமா அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்திருக்கு. அவர் மாட்டிக்கிட்டார். பல்லால் திருநூறு மாற்றங்கிற மாதிரி மாற்றம் தானே, மாட்டிக்கிட்டாரு. இது எப்படி ஒரு வருஷத்துல வெளியே வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பணம் வச்சிருக்கவங்க எப்படி ஆளை வச்சு பேசி எடுத்துவாங்கன்னு வச்சுங்களேன், வந்துடும். ஆனா பாருங்க, ஒரு மனசாட்சி இல்லாம போயிட்டு ஒரு பாத்ரூம் வச்சு எரிச்சிருக்காரு பாருங்க, மூலத்துல வேலை செய்யல பாருங்க. அவருக்கு எரிச்சு நம்ம சாம்பலாக்கி யோசிச்சிருக்காரு பாருங்க, முட்டாள்தனமா. அது மாட்டுக்க மாட்டாரா அவரு? புகை வெளியே போயிடும், ஸ்மெல்லு வரும், அந்த எப்படி எரிஞ்சு எரியாம கிடக்கும். எல்லா எவிடன்ஸும் கரெக்டா கைப்பற்றிட்டாங்க. தக்க தண்டனையும் கொடுத்துட்டாங்க, தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நியூஸோட உங்களோட அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.